வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். இன்னைக்கு நம்ம சினி கார்னரில் ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒன் லைனில் சொல்லணும்னா, ஒரு 3 பெண்கள், அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து ஒரு 12 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகளை எப்படி கடத்துறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. அண்ட் இதை கடத்தி அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்தை பற்றி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மூவி. ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆரோஸ்டரை காட்டுறாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தபு அண்ட் கரீனா கபூர், கிருத்தி ஷனம். ஸோ இவங்க 3 பேரை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் லைனில் வந்து ஹேரோஸ்டரா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஹேரோஸ்டரா ஒர்க் பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ளாஷ்பேக் போகும். ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணா ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பைலட் ஆகணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நல்ல பணக்காரியாக ஆகணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. இவங்க 3 பேரும் வந்து ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க வந்து இவங்களோட தாட்ஃபுல்லாக வந்து எப்படியாச்சும் பணம் நல்லா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேர்லைனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹேர்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கே பத்தாது. அவங்களோட மேக்கப் திங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்கே பத்தாது. ஸோ டே பை டே ஒர்க் இப்படியே போயிட்டே இருக்கும். ஒர்க் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த 3 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. தங்கத்தை எங்கே வச்சிருக்கீங்க காட்டுங்க, தங்கம் எங்கே, உங்ககிட்ட இருந்த தங்கம் எங்கன்னு கேட்டால், தங்கமா நாங்கள் அப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேட்பாங்க, நீங்கள் 3 பேரும் போய் சொல்கிறீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் வந்து ஜெயிலில் தான் கம்பி எண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கே இருக்குது, எவ்வளோ தங்கம், இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ தங்கத்தை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போனால் இவங்க வந்து ஏர்லைனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டினியூஸாக அவங்க ஒர்க் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நமக்கு வேறு சேலரியும் ஒழுங்காக வர மாட்டுது, பிஎஃப்மே கொடுக்க மாட்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசுவாங்க. ஸோ 3 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜாஸ்மின் தான் வந்து கரீனா கபூர். கரீனா கபூர் வந்து தபு கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து 20 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுற, அவங்க தான் சீனியர், 20 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுற, நாங்களாம் ஒரு 7 இயர்ஸ் தான் ஆகுது, உன்னோட பிஎஃப் காசாச்சும் ஃப்ரீஸ் பண்ணுற போகிறாங்க, நீ கரெக்டாக அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆகிடுவாங்க. ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ கேபின் க்ரூ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பார், மில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அவர் பிளேஸில் உட்காந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கு பிஎஃப் காசு கரெக்டாக வந்துருமா இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுமா, அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், அதெல்லாம் வந்து பக்காவாக உங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன ஆவார், அப்படியே மயக்க போட்டு எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்கன்னுவார். காஃபி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவர் மயக்க போட்டு விழுந்துருவார். என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து மூச்சு பேச்சே இருக்காது. இவங்க சிபிஆர் பண்ணலாம் அப்படின்னா, ஐயோ இந்த வயசான கிழவனுக்கு வாய் வச்செல்லாம் ஊதணும் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நமக்கு ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சிபிஆர் பண்ணுறதுக்காக அவரோட ஷர்ட் பட்டனை கழட்டுவாங்க. கழட்டினா அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க பிஸ்கெட் ஃபுல்லாக அடக்கி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடும். டப்புன்னு கீழே போட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. டக்குன்னு உடனே கேப்டனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து ஹெட் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு, அவருக்கு வந்து மைல்டு அட்டாக் வந்துருச்சு, ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னா கேப்டன் வந்து ஃப்ளைட்டை வந்து நியர்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளைட் திருப்பிட்டு இருப்பாங்க. இவன் என்ன சொல்வா, கரீனா கபூர் என்ன சொல்வானா, நமக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கு, கடவுள் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு, நம்ம மிடில் கிளாஸில் இருக்கோம், கஷ்டப்படுறோம், நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த தங்கத்தெலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இதை வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போவோம், நம்மளை வந்து செக் பண்ணுவாங்களே கேட் கிட்ட, ஏரோஸ்ட்ரையும் செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணுவாங்க. அப்படி 3 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது வேறு வழி இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், போலீஸ்கிட்டயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு கரீனா கபூர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, தபுவும் வந்து கிருத்தியும் என்ன பண்ணுவாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட அனௌன்ஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பாடியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கோல்டையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் கரீனா கபூர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் பாக்கெட்டில் இருக்க ஒரு ஃபோனை மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும், 6 மாதம் இவங்க சேலரி நின்றுடும். என்னன்னு பார்த்தா இந்த ஏர்லைனோட ஹெட் வந்து என்ன பண்ணிடுவார்னா, நிறைய கோடி கணக்கில் இந்தியாவில் கடன் வாங்கிட்டு ஏதோ ஒரு அப்ராடுக்கு போயிடுவார், கண்மறைவாயிடுவார். ஸோ அதனால் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைனில் இருக்க 6 மாதத்துக்கு சேலரி நின்றுடும். இவங்க எல்லாம் யோசிப்பாங்க, இதுக்கு தான் நம்ம அன்றைக்கே அந்த தங்கத்தை கொள்ளடிக்கலான்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரீனா சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அங்கே இருக்க அந்த டிஷ்யூ ஃபுட்டெல்லாம் எடுத்து போய் நம்ம சேல் பண்ணி நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஓட்டிடலானோ, எவ்வளோ திருடி எடுத்துகிட்டு போவேன்னு கேட்கும்போது டக்குன்னு கரீனா சொல்லுவா, அதுக்கு தான் அன்றைக்கே அந்த ஆள் செத்து போனப்போ ஒரு பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்தேன், அதில் கண்டிப்பாக வந்து அந்த கோல்டு டீலரோட நம்பர் இருக்கும், நம்ம கால் பண்ணி நம்ம டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த நம்பர் எடுப்பாங்க. பார்த்தா இந்த
இந்த ஹெட் இருப்பாரு, இந்த ஹெட்டுக்கு மேல ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டும் இவங்களோட ஏர்லைன்ல தான் இருப்பாரு. அவன் தான் வந்து அந்த கோல்டுக்கான டீலிங்கே பேசுறவனா இருப்பான். நம்பர் எடுத்து கால் பண்ணி இவங்க பேசும்போது அவன் நம்பரா இருக்கும். அவன் வந்து இங்க வேணாம் வேற இடத்துக்கு வாங்கன்னு ஒரு குடோன்குள்ள கூட்டு போய் மீட் பண்ணுவான். அங்க போனா ஒரே தங்கமா அப்படியே அப்படியே கொட்டி குவிச்சு வச்சிருப்பாங்க. சரி டீல் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இதுல 50% உனக்கு 50%. இத வந்து நான் சொல்ற இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு டீல் பண்ணிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கத்த வாங்கிட்டு வந்து என்ன எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லும்போது, அவனே சொல்லி அனுப்பிச்சுருவான். கேட் 2 கிட்ட போங்க. அங்க தான் நம்ம ஆளுங்க இருக்காங்க. உங்கள பெருசா செக் பண்ண மாட்டாங்க. உங்கள உள்ள அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோனே, இவங்க அதே மாரி வந்து ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் இருக்கு இல்லையா? அந்த மாரி அந்த கோல்ட் கலர் ராப் மாரி பண்ணி, சாக்லேட் நெறைய மெல்ட் பண்ணி, கோல்ட நல்லா பால் மாரி லட்டு மாரி மெல்ட் பண்ணி புடிச்சு, அதுக்கு மேல சாக்லேட் 4, 5 லேயர் போட்டு, அது மேல அந்த சாக்லேட் கவர் போட்டு, பக்காவா ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் மாரி பக்காவா அவங்க ரெடி பண்ருவாங்க. ஃபேக் ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட்டுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழ வந்து கோல்டு வச்சுட்டு மேல வந்து ரியல் சாக்லேட்ட வச்சுட்டா, எடுத்து செக் பண்ணா கூட தெரியாதுல்ல அப்படின்றதுக்காக, ஒரு பேக் ஃபுல்லா அந்த மாரி கிலோ கணக்குல வந்து தங்கத்த எடுத்துட்டு, அந்த கேட் 2 கிட்ட போய் இந்த மாரி கன்டினியூஸா ஒரு 6 டைம் பண்ணிடுவாங்க. 6 டைம் பண்றப்ப என்னாகும், இவங்களுக்கு 6 மாசம் சேலரி வரல இல்லையா? இவங்க கூட வொர்க் பண்ண ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணு யோசிக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பப்பு, பார்ட்டி, எக்ஸ்பென்ஸான பேக் அது இதுன்ட்டு நல்லா ஆன் பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவங்க கூட வொர்க் பண்ற பொண்ணு 6 மாசம் சேலரி வரல. எப்படி இவங்கலாம் வந்து ரன் பண்றாங்க? இப்படி Facebookல ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு டவுட் ஆகி, இவங்க என்ன பண்ணுவாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த தங்கம் மாட்டுச்சு இல்லையா? மேபி இவங்க மறுபடியும் அத பண்றாங்களோ! ஆனா இவங்க வந்து கேப்டன் கிட்ட சொல்லி அத குடுத்துருவாங்க. மேபி அந்த டீலிங் போயிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் இவங்க வரப்ப என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கேட் 2 ஆனே மடக்கிடுவாங்க. மடக்குனா என்ன ஆகும்னு பார்த்தா, கிருத்தி இருக்கால, கிருத்தியோட ஆள் வந்து சிங் வந்து அங்க வந்து பெரிய ஹெட் ஆஃபீஸரா வொர்க் பண்ணாரு. செக்கிங் ஹெட் ஆஃபீஸரா. அவர் வந்து அங்க நிப்பாரு. இவங்க அந்த ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட்ட இங்க நீங்க தங்கம் கடத்திட்டு வரதா டவுட் வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து இவரு வந்து இவங்க கிட்ட பேச்சு குடுப்பாங்க. பேச்சு குடுத்துட்டே இருக்கும்போது, இவங்க ஃப்ரெண்ட் கண்ண காட்டுவாங்க. "நீ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேசு. அப்பதான் அவங்க விட்டுருவாங்கன்னு." அவங்க கிட்டலாம் ஒண்ணும் இருக்காதுன்னு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பேக்க திறந்தோனே ஜிப் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் டவுட் இருந்துட்டே இருக்கும். அதே மாரி 2 டைம் வந்து அவங்க கடத்தி தங்கத்த அப்படியே சேஃபா கொண்டு போயிடுவாங்க. 3 டைம் எடுத்துட்டு வரும்போது அந்த ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட்ட ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. மேல சாக்லேட் தான் இருக்கும். கீழ வந்து ஃபுல்லா கோல்டு இருக்கும். சாக்லேட் தானேன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மாட்டிடுவாங்க அந்த போலீஸ் கிட்ட. பார்த்தா ஒரு நாள் அந்த ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் உடைச்சு பார்த்தா தங்கமா இருக்கும். இவங்க தங்கம் கடத்துறாங்கன்ட்டு இதுவரை இவங்கள சஸ்பென்ஸ் பண்ணிருவாங்க. சஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கும்போது நியூஸ் கிட்ட சொல்றதுக்கு போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கரீனாவோட தாத்தா செத்துருவாரு. அவ வந்து லீவ்ல இருந்துருவா. இவங்க 3 பேரும் நம்ம பண்ண தப்பால நம்ம வந்து இப்போ வந்து வேலையை விட்டு இழக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாட்டி விட்டது யாரா இருக்கும் அப்படின்னு அந்த கேபின் க்ரூ கேட்டா அவங்க கூட ஒர்க் பண்ற ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க, இப்போ இந்த தங்கத்தை டீல் பண்ணாலையா எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னா அவனோட ஒய்ஃப் தான் அதை மாட்டி விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீல் பண்ணவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பான் அப்ராட்ல. அந்த ஒரு காரணத்தால இவங்கள மாட்டி விட்டா இவனும் மாட்டிப்பான்றதுக்காக அவங்க ஒய்ஃப் தான் மாட்டி விட்டுருப்பாங்க. அதை தெரிஞ்சு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு நிக்க வச்சு கேட்கும்போது இவன் ஒன்றும் மெயின் ஆள் கிடையாது, உங்க ஹேர்லைனோட ஹெட் ஓடி போனார் இல்லையா உங்களுக்கு சேலரி கொடுக்காம, அவர் தான் இந்த தங்கத்துக்கு மெயின் ஆளு, அவர் தான் இந்த கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு உங்க ஹேர்லைன்ல, சொந்த ஹேர்லைன்லயே அவர் தான் தங்கத்தை கடத்தல் பண்றாருன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். இவ்வளவு தங்கத்தை கடத்தல் பண்றான், ஆனா 6 மாசம் சேலரி நமக்கு போடாம இருக்கானேன்ட்டு சரி எங்க இருக்கான் அவன் அப்படின்ட்டு டீட்டெயிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டு அவன் வந்து ஒரு அபுதாபியில இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு இவங்க இருக்க காசுலாம் வச்சு செலவு பண்ணி போவாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஏர்லைனோட ஹெட்டோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கும். கல்யாணம் இருக்கும். எப்படி வந்து அவனை ரீச் பண்றது பார்த்தா அவன் கிட்ட வந்து ஒரு கிலோ கணக்குல எப்படி சொல்றது ஒரு 30,000 கோடி கணக்குல வந்து கோல்டு அவன் வச்சிருப்பான் பேக் ஃபுல்லா. சரி எப்படி அவனை ரீச் பண்றது அப்படின்னு பார்த்தா அது பெரிய ஹோட்டல், பெரிய பணக்கார கல்யாணமா எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியாம அங்க வந்து பாத்தீங்கன்னா தபுவோட தம்பியோட ஒய்ஃப் வந்து ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு ஒர்க்கிங் லேடியா கெட்டப் போட்டு இவங்க உள்ள போயிட்டு டான்ஸ்லாம் ஆடி அப்படியே சும்மா சரக்குலாம் எல்லாருக்கும் ஊத்தி குத்து அங்கிருந்து கார்டை எடுத்துருவாங்க. அந்த ஹெட்டோட கார்டை எடுத்து அந்த ரூம்க்கு ஆக்சஸ் பண்ணி போயிடுவாங்க. போய் அங்க போய் தேடினா ஆனா கோல்டே இருக்காது. வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். வெறும் காலி பேக் இருக்கும். என்ன பண்றது? இந்த டீல் போட்டான்ல அவனை கூப்பிட்டு உனக்கு 50-50 தரேன்னு சொல்லிட்டு தானே போனோம். அந்த ரூம்ல ஆனா தங்கமே இல்ல. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் எங்க சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னோடனே அந்த இடத்துலயே ஒரு டேப் இருக்கும். அது வந்து அந்த ஹெட்டோட டேப். அதை வந்து அங்கேயும் வந்து போனை எடுத்தாலையா அதே மாதிரி இவ என்ன பண்ணுவா கரீனா கபூர் அவரோட டேபை எடுத்துருவா. டேப் எடுத்துட்டு அந்த டேப் எடுத்துட்டு பார்த்தா இவங்க வந்து அந்தமான் ஹைலாண்டுக்கு வந்து பிரைவேட் ஜெட் மூலயமா போறாங்க அப்படின்ற ஒரு இது மேப் லைக் அந்த ஐடியாஸ்லாம் இருக்கும். ஓகே பிளான் பிக்கு போகலாம். இப்போ நம்ம ஏர் ஹோஸ்டர் வேஷம் போட வேண்டிய வேலை வந்தாச்சுன்னு சொல்லிட்டு யார் எந்தெந்த ஏர் ஹோஸ்டர் வராங்கன்னு பார்த்தா அந்த 3 ஏர் ஹோஸ்டரை கடத்தி அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு அவங்க ஃபேக்காக அவங்களோட கார்டெலாம் அந்த ஐடி ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி இவங்க அந்த ஜெட்க்கு ஏர் ஹோஸ்டராக போயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த அந்தமான் ஹைலாண்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம தங்கத்தை எப்படி எடுத்துட்டு வருதுன்ற மாதிரி பிளான்ல இருக்கும்போது அந்த ஜெட் போயிடுமா. ஜெட் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுக்கு ஷாம்பெயினில் வந்து மயக்க மருந்துலாம் கொடுத்து அந்த ஹெட்டுக்கு கொடுத்துருவாங்க.
போய் கொடுத்தோன்னா அவங்க பொண்ணு மட்டும் தூங்க மாட்டா, எல்லாரும் மயங்கிடுவாங்க. இவங்க போய் அந்த பெட்டியை திறப்பாங்க, அவ்வளோ வந்து கோல்டு இருக்கும். அந்த கோல்டெல்லாம் எப்படி எடுத்துட்டு போகுது, அவங்க பொண்ணு எழுந்து கத்துவா, கடத்துறாங்க கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட மாட்டானா, அவங்க பொண்ணை அடிச்சு கையை கட்டி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சிட்ட உடனே இவங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. பிரைவேட் ஜெட்டோட கேப்டனையும் அடிச்சு மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருவாங்க. பட் ஆனா அந்த ஜெட்டை ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல. இதுல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திஷ் அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏர்லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெட் ஓட்டுறதுக்காக தான் வருவாங்க. ஒரு பைலட்டா தான் வருவாங்க. பட் அந்த எக்ஸாம்ல அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது கிடைக்காம போற ஏர் ஹோஸ்டர் கிடைக்கும். அதனால ஏர் ஹோஸ்டர் வந்துருவாங்க. இவங்க அந்த இடத்துல அந்த திறமைய யூஸ் பண்ணி அந்த பிரைவேட் ஜெட்ட ஓட்டி ஒரு ஒரு மலையில எடுத்துட்டு வந்து அந்த ஜெட்ட லேண்ட் பண்ணி அந்த கோல்டெல்லாம் சேஃபா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கான கோல்டெல்லாம் எடுத்துட்டு மீதி எல்லாமே எடுத்துட்டு போய் அனாதை ஆசிரமம், இல்லாதவங்க, யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ட் வந்து அந்த ஏர்லைன்ல ஒர்க் பண்ணி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த கோல்ட கொடுத்து இந்த ஹாப்பி எண்டிங்கா முடியும் இந்த கதை. ஸோ இந்த படத்தோட கதை இதுதான். ஸோ வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான படம்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, Tata. Bye bye.